சபரிமலைக்கு அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கும் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை ஐயப்பா சேவா சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்று வருகிறது. காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்டறியலாம். ஐஸ்வர்யா, இந்த பேரணியில எவ்வளவு பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க? முக்கிய கோரிக்கைகளை என்ன வலியுறுத்துறாங்க? தமிழரசன், அதாவது சபரிமலைக்கு 10 முதல் 50 வயதிற்குட்பட்ட பெண்கள் செல்ல உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததை எதிர்த்துதான் தற்போது இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணி பாத்தீங்கன்னா கோவை மாவட்ட ஐயப்ப சேவா சங்கத்தினர் மற்றும் இதுல பாஜகவினரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டுள்ளனர். முன்னதாக இங்கு சித்தாபுத்தூரில் உள்ள ஐயப்பன் கோவிலில் துவங்கிய இந்த பேரணி தற்போது சித்தாபுத்தூர் சாலையில் அருகே காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே தற்போது இவர்கள் கூடி நின்று தற்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணியை நடத்தி வருகின்றனர். இதில் பாத்தீங்கன்னா மத்திய பாஜகவை சேர்ந்த மத்திய கயிர் வாரிய தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றுள்ளனர். அவர்கள் அதாவது சபரிமலை என்பது ஆகம விதிகளை கடைபிடிக்கும் ஒரு கோவில் என்றும் அதில் தங்களால் அதாவது 48 நாட்கள் விரதம் இருந்த ஆண்கள் வருவார்கள், எனவே இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு தான் இந்த பேரணியை தற்போது நடத்தி வருகின்றனர். தமிழரசன், ஐஸ்வர்யா, அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கக்கூடிய உத்தரவு தான் அது. அங்க பெண்களும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பேரணியில கலந்திருக்கக்கூடிய பெண்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? அதாவது இந்த தீர்ப்பு அந்த தொடர்ந்து பாத்தீங்கன்னா இரண்டு தரப்பும் ஆதரவும் சரி எதிர்ப்பும் சரி தொடர்ந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக பாத்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதாவது பேரணி ஆகட்டும், போராட்டங்கள், பஜனைகள், பூஜைகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தது. அதில் பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பங்கேற்றிருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த பேரணியில் கூட பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றுள்ளனர். இதில் ஒரு 60% பெண்கள் பங்கேற்றுள்ளதையும் நம்மால் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம். காரணம் என்னவென்றால் அதுதான், அவர்கள் தீர்க்கமாக அந்த ஆகம விதிகளை நாங்கள் மீற மாட்டோம் என்பதைதான் அவர்கள் சொல்ல முடிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழரசன், ஐஸ்வர்யா, தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.